வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கம். அண்ட் மேடையில் இருக்க என்னுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமான வணக்கம்னா ஆக்சுவலாக இங்கே நன்றி தான் சொல்லணும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்ணன் ரவி சாருக்கு மிக்க நன்றி, தீபக் ரவி சாருக்கு நன்றி, ஸ்ரீநாத் சாருக்கு நன்றி, நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் உமாபதி அவர்களுக்கு நன்றி, அண்டு கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அந்த சேம் டைம் நான் இயக்குனர் உமாபதி சாரை பற்றி சொல்லணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர் அவர். இந்த ஸ்பேன் ஆஃப் 1 or 2 இயர்ஸில் வந்து இந்த பேன் இண்டியா டைரக்டர்ஸோட லிஸ்ட்டில் அவரோட நேமும் ஆட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஒவ்வொருத்தர்கிட்டே வேலை வாங்குகிற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் என்னென்னா, 2 நடிகர்களுக்கு நடுவில் நான் நடிக்கிறேன். அந்த 2 பேருமே நேஷனல் அவார்டு வின்னர்ஸ். ஒன்று தம்பிராமே அண்ணன், இன்னொன்று MS பாஸ்கர் அண்ணன். 3வதாக எங்கள் இளவரசன். ஆனால் இன்னும் நேஷனல் அவார்டுக்கு அந்த தகுதி இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் அவரை போய் சேர்றதுக்கு. அவ்வளோ அருமையான ஒரு நடிகர் எங்கள் இளவரசன். அண்ட் கூட நடித்த எல்லாரும் சரி, ஸ்ரத்தா அவர்களாக இருக்கட்டும், விஜய் மேமாக இருக்கட்டும், இந்திராஜாவாக இருக்கட்டும், எல்லாருமே பிரமாதமான நடிகர்கள். ரொம்ப நல்லா பண்ணாங்க. இப்போ உதாரணம் ஒரு சீனை நாங்கள் ரிஹர்சல் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு டைமிங் தேவைப்படும். அந்த டைமிங்காக நாங்கள் ரிஹர்சல் பண்ணும்போது அதை அப்சர்வ் பண்ணுவார் எங்கள் டைரக்டர் உமாபதி. கரெக்டாக பார்த்துட்டு 3 ரிஹர்சல் முடிஞ்சவொன்னே சொல்லுவார், இந்த ஃபஸ்ட்டு ரிஹர்சலில் இந்த இடத்துல நீங்கள் இப்படி பண்ணீங்களா, அதுவும் இந்த 3வது ரிஹர்சலில் பண்ணது இந்த இடத்துலையும் 2வது ரிஹர்சல் அப்படி நோட் பண்ணி டீட்டெயில் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் எங்கள் உமாபதி. அவரோட ஒர்க் பண்ணுறதுல வந்து ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். 2வது ஒரு நட்பு நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, அப்படிப்பட்ட மனிதர்கள் அவர் ஒருத்தர். அது ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த வயசில் இப்படி ஒரு ஃபோர்சைட்டும் தொலைநோக்கு பார்வையும் இருக்குங்கிறது நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப அருமை. உமாவதி சார், தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் த பெஸ்ட் அண்ட் யூ வில் பி த பெஸ்ட் ஃபார் எவர். அண்டு எங்கள் தம்பிராமையனை பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, முதல்ல கூப்பிட்டாரு, தம்பி ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஒரு கதை கேட்போம்மா அப்படின்னாரு. சரி கேட்போன்னு போனேன். அப்போ அந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி இந்த அரசியலுங்கிற அறம் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது, அதுக்கு உள்ளே போகிறதுனால அதுக்கு பேர் தியாகம்னு பேர், இந்த தியாகத்தை பல தலைவர்கள் பண்ணியிருக்காங்கன்னு அந்த தியாகத்தை பற்றி சொன்னார். அப்புறம் அதே நேரத்தில் வந்து நம்மலாம் படிக்கும்போது நமக்கு பல சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஆனால் அதில் அரசியலுங்கிற ஒரு சப்ஜெக்டும் இருக்கணும். அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கதையை சொன்னார். ஹிலேரியஸாக இருந்தது கதை, ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரசித்தோம். அண்ட் அதுக்கப்புறம் சொன்னார், எப்போ நான் ஷூட்டிங் போகலான்னு கேட்டு முடிச்சோன்னே, அடுத்த வாரம் போகிறோம் தம்பி. அப்படி தான் அடுத்த வாரம் போனோம். அப்புறம் தான் கண்ணன் ரவி சார் இவங்களெல்லாம் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. 2வது MS பாஸ்கர் சார், மிகப்பெரிய சிவபக்தர். அவர் பார்வைப்பட்டாலே நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரியாக போயிடும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் MS பாஸ்கர் சார். எங்களோட முன்னோடி எங்கள் இளவரசனை, எல்லாத்துலேயும் முன்னோடி, சினிமாட்டோகிராஃபிலையும் சரி, நடிப்புலையும் சரி. அவர் சர்வசாதாரணமாக நடிக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, தொடர்ந்து 6 அடிச்சுட்டே இருப்பாங்க இந்த 3 பேரும். நடுவில் நிற்கிறதுக்கு நம்ம பயமாக இருக்கும். நம்ம அம்பையர் அண்ணல் இல்லாமல் பார்த்தா அந்த இடத்துல ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கார், உமாபதி, டைரக்டர் உமாபதி. ஸோ அதனால் நம்ம இப்படியே காலத்தை ஓட்டிடலான்னு தோணும். அது ஒரு விஷயம். அப்புறமா வந்து ஜாவா சுந்தரேசன் அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு பர்ஃபார்மர். ஒரு சீன் நாங்கள் சேர்ந்து பண்ணுற சீன் 2-3 சீன் பண்ணோம். அதில் ஒரு சீன் வந்து பண்ணி முடித்த உடனே சொன்னார், நட்டி உங்களுக்கு இது ஒரு அருமையான ரோல், ரொம்ப நல்லா வரும் இந்த இது அப்படின்னு சொல்லி சொன்னார். முதல் ஆசீர்வாதம் அங்கேருந்து தான் வந்தது. ரொம்ப நன்றி ஜாவா சுந்தரேசன். அப்புறம் தம்பி கதிர், எக்ஸ்ட்ரானரி பர்சன். நாங்கள் பேசும்போது இம்ப்ரவைசேஷனுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார். அவரோட சீன் இல்லைனாலும் அவர் வந்து ரொம்ப பிரமாதம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அது ரொம்ப ரசிகரமாக இருக்கும். அடுத்து இந்த படத்தோட ஒரு பில்லர் இருக்கார், PG முத்தையா, சினிமாட்டோகிராஃபர். அவர் போட்ட ஹார்ட் ஒர்க் வந்து அன்இமேஜினபிள் ஹார்ட் ஒர்க்கு. அண்ட் தர்பா சிவா சார், மியூசிக் டைரக்டர் சார். அப்புறம் எங்கள் எடிட்டர் சார், லிரிசிஸ்ட் 2 பேருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா ரொம்ப நல்லா வந்தது அந்த சாங்கு. குல்கந்த் குமார் சாங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் எங்கள் டான்ஸ் கொரியோகிராஃபர், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப அருமை. அப்புறம் எங்கள் ஆக்ஷன் மாஸ்டர், சூப்பர், ரொம்ப பிரமாதமாக வந்தது ஒவ்வொரு விஷயமும். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று எல்லாரும் சொன்னாங்க, யாரையும் டிஃபேம் பண்ணுறேன்னு. நான் டிஃபேமே பண்ணலைங்க. இந்த படத்தோட நோக்கமே ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் எல்லோரும் சிரிச்சிட்டே இருக்கணும்னு. அதில் சாரோட லுக்கு ஒரு இடத்துல வருது அப்படின்ட்டு தான் அது ஒரு போர்ஷன் தான். அதை தவிர நாங்கள் ஒரு 5-6 டிஃப்ரெண்ட் லுக்கு பண்ணியிருக்கோம். அண்ட் எங்கள் அண்ணன் உமாபதி தம்பிராமே என்ன சொன்ன மாதிரி அது அப்படியே அவருக்கு அங்கே போய் சேர்ந்துருன்னு நினைக்கிறேன். ஆதவ அர்ஜுனா சார். அண்ட் உமாபதி சார், நீங்கள் சொன்ன மாதிரி அது சிங்கம். அந்த சிங்கத்தை நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அவர் அப்படி டிஃபேம் பண்ணுறக்கூடிய எண்ணம் எனக்கும் சரி, எங்கள் யூனிட்டுக்கும் சரி யாருக்குமே கிடையாது. தவைக்கா தம்பியினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா எங்கள் யாருக்குமே அவரை டிஃபேம் பண்ணக்கூடிய எண்ணம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள். நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு புரியும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கு
மாலை வணக்கம். அனைவரும் ஏற்கனவே ஒரு ஷோ பார்த்துட்டு உடல் அசதியோடு இங்கே வந்திருப்பீங்க. இந்த கொஞ்ச நேரத்தில் முடிச்சுக்கலாம். இது ஒரு நெகிழ்ச்சியான மேடை. இந்த மேடையில் நான் நிற்பதற்கு காரணம் என் தாய் தந்தை, அது உலகத்துக்கு தெரிந்தது. ஆனால் இந்த படைப்புக்காக இங்கே நிற்பதற்கான காரணம் கேஆர்ஜி குரூப், கண்ணன் ரவி சார். இந்த கதையை அரசியல் சார்ந்து நையாண்டி பண்ணி யார் வேண்டுமானாலும் கதை பண்ணிவிடலாம். எனக்கு இன்றைய தினம் வாழும் கலைஞர்களில் இளவரசர் ஐயாவுக்கு தெரியும், அரசியலை உள்வாங்கி கொண்ட அந்த விஷயம். அரசியல் குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால், அரசியல் புரிதல் இருந்த காரணத்தினால தான் இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. இந்த கதையை எடுக்கிறதுக்கு ஸோ அந்த வகையில் ட்ரிபிள் படத்தில் நான் அதை பார்த்து இருந்த பொழுது தம்பி தீபக் ரவி அவர்கள் அங்கே வந்திருந்தாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலை விட்டு வெளியில் வருகிறது ஃப்ளைட்டில் வர்ற பொழுது ஸோ ஒரு கிட்டத்தட்ட 2 கதை சொல்லியிருந்தேன். அந்த கதையை தான் சொல்லுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கண்ணன் ராவ் சார் இந்த கதை சொன்ன உடனடியாக எடுக்கணும். காரணம், கண்ணன் ரவி சார் அவர் சினிமாவுக்கு வருவது என்பது பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல. இந்த ஊடகத்துக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். திட்டக்குடியில் பிறந்து இளமையில் வறுமையை சுமந்து துபாய்க்கு சென்று, துபாய் நான் பார்க்க வளர்ந்த துபாய் அப்படின்னு சொல்லுவார். வேறு யாரும் அதை சொல்ல முடியாது. துபாயால் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் பார்க்க வளர்ந்த துபாய் அப்படின்பார். கிட்டத்தட்ட 35 வருட காலங்கள் ஒரு தமிழன் அந்த துபாய்க்கு போயிட்டா எங்கேயாவது திக்குமுக்கு வேணா அவர் அண்டர்டேக் பண்ணிக்குவார். ஸோ அந்த வகையில் அந்த எண்ணம், பரந்த எண்ணம் கொண்டவர், சினிமா மீது தீராத காதல் கொண்டவர். இன்றைய தினம் தயாரிப்பாளர்கள் அருகி மறிய போய்விட்டார்கள். ஸோ இந்த ட்ரிபிள் என்ற ஒரு கண்டென்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதே போல தான் சித்தராஜ் சொன்ன மாதிரி இந்த டீயோட செட்டப்பு TN 2026 தங்க நட்சத்திரம். இது நிச்சயமாக ஒரு தன்னடக்கத்தோடு சொல்கிறேன். நிறைய மேடை, இன்னும் 2-3 மேடை வரும். இப்போ இது சம்மந்தப்பட்ட இத்தனை பேரையும் நான் நெஞ்சுருகி பாராட்டுவதற்கு இப்போ சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுறேன். தம்பி நட்டிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணிட்டு வந்த ஒரு பிள்ளை. பல கோடிகள் அமிதாப் பச்சன்லேருந்து யாரையெல்லாம் கனவோக நினச்சிட்டு இருக்கோ அத்தனை பேரையும் பார்த்துட்டு ஒத்தி வச்சுட்டு ஒரு பேஷனுக்காக இங்கே வந்த ஒரு பிள்ளை. ஒரு சதுரங்க வேட்டைக்கு பிறகு சார் சொன்ன மாதிரி அற்புதமான ஒரு நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரன், ஆன்மீகவாதி. அந்த பிள்ளைய நெஞ்சுருக வைத்ததில் இந்த கதை ஒரு அடுத்த தளத்துக்கு அழைத்து போகும் அப்படின்ற பொழுது தனிப்பட்ட முறையில் ஒரு சினிமா ரசிகனாக ஒரு மகிழ்ச்சி. ஒரு விஷயம் எனக்கு இன்றைய தினம் நம்மளை விட அடுத்த உயர்ந்த நிலையில் இருப்பதாக நான் கருதுவது MS பாஸ்கர் மாமா, ஒரு சிவனடியார், என் மரியாதைக்குரிய எங்கள் ஐயா மகன் இளவரச ஐயா. நாங்கள் 3 பேரும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம். 3 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு என்பது இந்த படம் தான். அது என் மகன் இந்த கதை சொல்லிவிட்டு அவன் உள்வாங்கிட்டான். அரசியல் குடும்பத்திலேருந்து வந்த காரணத்தினால் நான் கதை எழுதிவிட்டால் பத்தாது, அந்த கதையை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நான் கதை எழுதி கொடுத்துட்டேன். இந்த வசனத்தில் பாதி தான் நான் எழுதியிருக்கேன், மீதியா தான் எழுதியிருக்கிறான். இதில் விட்டு போன கலைஞர்களை நிறைய மேடைகள் இருக்குது, நான் சொல்லிக்கிறேன். விஜய் சந்திரசேகர் அவர்களுக்கு இது வேறு ஒரு கலர் கொடுக்கும். என்ன அருமை மகள், ஆமாம், மேடையில் பேசுகிற பொழுது அப்படி நெகிழ்ந்தேன். என்னடா மடை திறந்த வெள்ளம் போல ஒரு ஃப்ளோவில். ஆமாம், காலம் உங்கள் அப்பா இருக்குதுடா, மேலே இருக்கார், இறைவனாக இருந்து ஒரு முறை ஒரு வழி நடத்துகிறாரு. ஆமாம், அந்த பிள்ளையை நான் பார்க்கறது சொன்னேன், ஒரு பர்பீன் சுல்தானா போல நீ நிறைய படி, மிகப்பெரிய உள்வாங்கக்கூடிய திறன் இருக்கு, மெமரி பவர் இருக்கு, மேடை ஆளுமை இருக்கு. ஸோ மல்டி விஷயத்தில் போ, பன்முகத்தன்மையோட போ அப்படின்னு. ஸோ அந்த பாப்பா அதை உள்வாங்கிட்டது. அதே போல் ஒரு பரதநாட்டிய கலைஞராக ஒரு கலைஞர் தேவைப்படுகிற போது கும்கி 2 ஹீரோயின் சிறுதா ரவி அதை உள்வாங்கிட்டு ஒரு பரதநாட்டிய மங்கையாகவே நடிச்சிருக்கிறாங்க. அருமை தம்பி முத்துக்குமார். ஆமாம், ஒரு தமிழ் உச்சரிப்புக்காகவே அந்த காலத்துலேருந்து எடுத்தோம்னா அதில் இன்றைக்கி சமீபத்தில் ஒரு தமிழை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இவனை பார்த்து பராமரிப்படக்கூடிய வகையில் அந்த அற்புதமான பிள்ளை அது இந்த படத்துக்குள்ளே வந்தது. என் அருமை மகன் கதிர், ஆதித்யா கதிர், செல்ல பிள்ளை, தங்கமானவன். நம்மளை உட்கார வச்சு நமக்கு பக்கத்தில் நம்மளுக்கு கிண்டல் அடிப்பான், நம்மளுக்கே தெரியாது. அவ்வளோ பெரிய மிகப்பெரிய. அதே மாதிரி ஜாவா சேதுராமன், எத்தனை காட்சி தம்பி சார் சொன்னாங்களா வர்றேன். ஸோ இப்படித்தான் எல்லோருமே வந்தாங்க. ஜாவா சுந்தரேசன், அதே போல் இந்த மேனேஜர்
தர்புகா சிவா. நிச்சயமாக தர்புகா சிவா என்னாவே கிட்டத்தட்ட வந்து ஒரு மெலடி. இந்த படம் என்பது என்கிட்ட சொன்னான், சார் உங்கள் புள்ள கதற கதற காதலிக்கிறா சார் அப்படின்னாப்புல. ஸோ இப்போவும் மேடைக்கு வர முடியாததற்கான காரணம் அடுத்த ஒரு ரீலில் ஒரு கரெக்ஷன் சொல்லியிருக்கான். ஸோ இன்டர் காலேஜ் காம்படிஷனில் என் பிள்ளை வந்து கல்லூரியில் சாங்கை சூஸ் பண்ணி ஆடிடுது. அதான் ஸோ இசை என்பது அவனுக்கு இயல்பில் இருக்குது. வீட்டுக்குள்ள உட்காந்து எப்பொழுது ஒரு காட்சியை விசப்படுத்துகிற பொழுது அந்த கதையை உள்வாங்கிட்டதுனால தான் வந்தான். இந்த கதையை ஆஃப்டர் மேரேஜ் முதல் உமாபதி ராமையா வருகிறானே என்கிற பொழுது ஒரு தந்தைக்கு பதட்டம். இப்போ எனக்கும் அர்ஜுன் சாருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ யாரும் தம்பிராமையாவோட மகன் சொல்கிறதில்ல. அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகிறேன், உமாபதி பிரபண்ண பேசுகிறார், தம்பி அர்ஜுன் மரமே எப்படி இருக்கான் ஓகே. ஸோ இப்போ ஆஃப்டர் மேரேஜ் கலாநாயகனாக இருக்கணும், மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டாப்புல, டான்ஸர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ற பொழுது இப்போ எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இவன் கதையை உருவாங்கிட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி எப்படி ஓகே வாங்கினது போல அதற்கு முன்பாக அர்ஜுன் சார்கிட்ட போய் உட்காந்து என் மருமகளையும் உட்கார வச்சு இந்த கதையை தாங்க எடுக்க போகிறான் அப்படின்னு அவர்கள்ட்ட என் பிள்ளை தான் நான் உணர்வு. பெருமையான விஷயம் தானே யார் மனசும். ஸோ இந்த அளவுக்கு அணுகுமுறை கொண்டவன் நான். யார் மனதையும் சிஞ்சிட்டும் கூட வேதனைப்படுத்தி விடக்கூடாது. அட்டென்ஷன் சீக் கிரியேட் பண்ணி தலைப்பு செய்தி ஆகுவதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. இதுவரை எனது வாழ்க்கையை அப்படித்தான் அமைத்துக் கொண்டேன். யார் மனசு சின்ன சங்கடத்தை கூட ஏற்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக. என் மகனை என் மருமகள் வீட்டுக்கு வந்த பொழுது கூட அர்ஜுன் சாருக்கு 2 மகள்கள் தான் இருக்கிறார்கள். அவருடைய இன்சியலை போடுவதற்கு அங்கே ஆள் இல்லை. என் அன்பு மகனே பொண்ணு அந்த ஐஸ்வர்யா மருமகள்கிட்ட ஐஸ்வர்யா உமாபதி அப்படி இல்லை, ஐஸ்வர்யா அர்ஜுன் தான் போடும். இதை நான் கல்யாணத்துக்கு முன்னாலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டது. உங்கள் இருவருக்கும் சீக்கிரம் குழந்தை பேர், அது உங்களோட ப்ராப்பர்ட்டி. அதுக்கு உங்களுடைய பையன் உமாபதி போட்டுக்கிட்டு என்ன பேர் வைக்கிறீங்களோ. ஸோ எல்லாத்தையும் யார் மனதையும் அடுத்தவர் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய அளவு தான். அந்த அளவுக்கு ரொம்ப மெல்லிய மனதுக்கு சொந்தக்காரன் நிச்சயமா என் கூட. ஆமாம், யாரும் எந்த முடிவுலையும் சின்ன சங்கடத்தை கூட ஏற்படுத்தக்கூடாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவன் இந்த கதையை எந்த அளவுக்கு யார் மனசையும் கோபப்படுத்திடக்கூடாது, சங்கடப்படுத்திடக்கூடாது, அந்த பொறுப்புணர்வோடு எழுதப்பட்டது. ஆமாம், இதில் இன்றைய தினம் டிவிக்கு தலைவர் அருமை தம்பி விஜய் அவர்களுக்கு 3 படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன். அவர் 2 படம் கேமரா பண்ணியிருக்காங்க, யூத் அண்ட் புலி. நிறையா பேர் அவரோட சம்மந்தப்பட்டிருக்கோம். ஸோ டீசர் ஒன்று வந்திருக்கு. இந்த டீசரில் தம்பி ஒரு குறிப்பிட்ட அந்த லுக்கை மட்டும் பார்த்துட்டு ப்ரிடிக்ட் பண்ணி இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. நான் எனது வயசுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் என்றால் TN 2026 தங்க நட்சத்திரத்தினுடைய படத்தினுடைய நாத்திக முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தோம் என்றால் பத்திரிகையாக நீங்கள் 8ஆம் தேதி இரவு வாக்கு எண்ணிக்கை அன்றைக்கு தான் ஓட்டுப்பதிவு. நீங்கள் பார்த்துருவீங்க, நீங்களே சொல்லுவீங்க. 8ஓ 9ஓ தயாரிப்பாளர் ஐயா சொல்லுவாங்க, தம்பி ஸ்ரீநாத் EP உமாபதி தான் சொல்லுவாங்க. ஸோ அன்றைய தினம் நீங்கள் பார்க்கிற பொழுது அன்றைய தினம். ஸோ 10ஆம் தேதி அன்றைய தினம் மக்கள் கைக்கு போய் சேர்ந்துடும். 8 வரைக்கும் தான் எங்களுடைய படம். 8க்கு பிறகு உங்களுடைய படம், 10க்கு பிறகு மக்களின் படம். என்ன சொல்ல வரேன்னா, இன்று மதியத்துக்கு பிறகு டிவிகே பில்லிவாக்கம் தொகுதியினுடைய வேட்பாளர் அன்பு தம்பி ஆதவ அர்ஜுனா. எல்லா கட்சிகளிலும் எனக்கு தம்பிமார்கள் இருக்கிறார்கள். நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து, டிவிகேயில இருந்து என்று சொல்லுது, ஆளும் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, ஆண்ட கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, இது 4 கூட்டணி. இப்போ 5 கூட்டணி என்று ஆரம்பித்திருக்கிறது யாரு? சசிகலாமா கட்சியிலிருந்து, சசிகலா அம்மாவும் ஐயா ராமதாஸ் ஐயா ஒரு கூட்டணி, 5வது கூட்டணி இல்லையா? 6வது கூட்டணி தமிழக வாழ்வுரிமை கழகத்தின் சார்பில் ஒருத்தர் தம்பி வேல்முருகன் அவர்கள். வேல்முருகோட உடன் பிறந்த தம்பி, எனக்கு அற்புதமான பிள்ளை. ஸோ இத்தனை பேரையும் எல்லா இயக்கத்திலும் எல்லோரும் எனக்கு இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன். எனது வாழ்க்கையாக ரிஸ்க் எடுக்கலாம். நான் புதிதாக நீ பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. எனது மகனுடைய வாழ்க்கை என்கிற பொழுது பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. என்னன்னா, நான் ஒரு கதையை எழுதி கொடுத்துட்டேன். ஜென்சிட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த படைப்பை எனக்கே பிரமாதப்படுத்தி காமிச்சிட்டாப்ல. ஸோ தம்பி ஆதவர்ஜனா அவர்களே, உங்களுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு மேடையில் நின்று கண்கசிய ஒரு 6 அடி உயரத்தில் நின்று அழுகிற பொழுது நானே நிகழ்ந்துட்டேன். உங்களுடைய பெரியம்மா திலகவதி அம்மா எங்களுடைய எனக்கு அம்மா மாதிரி, உங்களுடைய பெரியம்மா பிள்ளை ஆமாம் தயாரிப்பாளர், அந்த அவருடைய தயாரிப்பாளருடைய படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம். சமுத்திரக்கணிக்கு ஃப்ரெண்டு, எனக்கு 2 தம்பி நட்டிக்கு ஃப்ரெண்டு, உங்கள் அண்ணன்
இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. மேலெழுந்த வாரியாக கேட்ட தகவலை வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டாம் என்று மட்டும் எனது அருமை தம்பி ஆதவ் அர்ஜுனா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உணர்ச்சி வசப்படுகிறவர், எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு 100% விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள், மிக செயல்படும் வீரன், ஃபிட்னஸ். 5 வருடத்தில் கண்ணுக்கு முன்னால தாயை தவிக்க விட்டீர்கள். ஆமா, இந்த உணர்வெல்லாம் உள்வாங்கிறவன். ஸோ நான் யாரை பற்றி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும், அவ்வளவு ஆய்ந்து பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறவன். அன்பு தம்பி அவர்களே, ஆதவ அர்ஜுனா அவர்களே, நீங்கள் சங்கட்டப்படக்கூடிய வகையிலே இந்த படம் ஒரு நூலளவு கூட இருக்காது. இதையா நாம் சங்கட்டப்பட்டு விட்டோம் என்று நீங்களே எனது நம்பர் தேடி அண்ணா அப்படி என்று பேசுவீர்கள். அப்படித்தான் இந்த படம் இருக்கும் என்று ஒரு சிறு விளக்கத்தை மட்டும் இந்த இடத்தில் கொடுத்து கொண்டு, அன்பிற்குரிய பிரசன்ட் மீடியா, எனது மகன் போராட்டத்தில் என பல வருடங்களாக போராடி பயணம் போய்கிட்டே இருக்கோம். இந்த படத்தை நிச்சயமாக 8ஆம் தேதி இரவு எனது அன்பு சகோதரிகளும் சகோதரர்களும் படத்தை பார்த்து முடித்த பிறகு எனக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எக்ஸலண்ட் ஃபன். அவன் நெப்போட்டிசம் என்ற கான்செப்டில் போய்விடக்கூடாது என்பதற்காக ப்ரீவியஸ் நிறைய இயக்குநர்களிடம் அவர்களை நான் ஒப்படைத்தேன். நான் கூட இயக்கினேன். எங்கும் அவன் சரி, அவர் எதிர்பார்த்து நடக்கவில்லை என்கிற பொழுது தொழில்நுட்பம் இசையா, அன்பு தம்பி ஒயிட் லோட்டஸுடைய ஓனர் ஒன்னாவது பார்ட்னர் தம்பி சுகுமார், மைனா கும்கிப்படத்தினுடைய கேமராமேன், அண்ணே என்னென்ன தம்பி சிவா இவ்வளவு நாலேஜபிளா இருக்காப்புல, தர்புகா சிவா. இதுதான் ஒரு தந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம். அந்த மகிழ்ச்சி நீங்கள் உணர்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி சார். ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லணும். நிறைய திரைப்படம் பண்ணியிருக்கீங்க, நிறைய திரைப்படம் நடிச்சிருக்கீங்க, நிறைய பேர் கூட வேலை செஞ்சுருக்கீங்க. முதல்ல நீங்கள் பெற்ற மகன் ஆக்ஷன் சொல்லி நடிக்கிறப்ப அந்த உணர்வு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது? ஆமாம், அரசியல்வாதி, தொழிலதிபர்கள், சினிமாக்காரர்கள் அப்பனும் மகனும் சேர்ந்து செய்வது என்பது ரொம்ப கொடுமை. இன்றைக்கு கூட ஒரு தலைப்பு செய்தி வந்திருக்கும், மகனுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் அப்பா பிரச்சனை பண்ணுறாரு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்பாவும் மகனும் சேர்ந்து செய்வது அது அந்த அளவுக்கு என்னை நான் அதை விட அவன் பக்குவப்பட்டிருக்கான். நான் எமோஷனாலும் அவன் பேலன்ஸ் ஆகிப்பான். அவன் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பில்லை. அவன் கோபம் இல்லாத அளவுக்கு சகிப்புத்தன்மையோடு எங்களை டீல் பண்ணான். அது எம்எஸ் பாஸ்கர் மாமா அவர்களுக்கும் தெரியும், இளவரசாருக்கும் தெரியும். ஸோ அந்த மெச்சூரிட்டி அவன்கிட்ட வந்துருச்சு. எனக்கு என்ன, எனக்கு 20களில் வந்த மெச்சூரிட்டி அவனுக்கு 30களில் வந்திருக்கு, அவ்வளோதான். நான் சுயமாக வந்தவன், அவன் ஒரு சப்போர்ட்டில் வந்தவன், அவ்வளோதான். இதான் உண்மை, இதான் ட்ராவல். எந்த தந்தையரும் சுயமாக மேலே வந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு 15 வயதில் நாம பெற்ற மெச்சூரிட்டி நமது பிள்ளை பெற்று வர வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவன் அந்த மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டான். ஸோ அந்த வகையில் அவனோட ஒர்க் பண்ணுற போது நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அவன் டேஸ்ட் டோட்டலாக ஒதுக்கிட்டல. நான் இன்னும் சொல்லப்போனால் பாதி காட்சிகளுக்கு மேலே நான் சிம்பதேவனுடைய படத்தில் இருப்பேன். அதெல்லாம் தம்பி இவர் பேசுவார், ஹீரோ பேசுவார். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமாம், தம்பி பிஜி முத்தையா சொன்னீங்க, தம்பி ராம என்ன படம் அழைச்சி கொடுத்த உடனே எனக்கு ரவுண்ட்ஸாக கண்டினியூவாக படம் உருவாகுதுன்னு. அது அப்படி அல்ல, அது உங்கள் திறமைக்கான விஷயம். அது என் தாய் தந்தை எனக்கு கிட்ட ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பாடலாசிரியர்கள்னா நான் அடிப்படையில் அந்த தம்பிகளுக்கெல்லாம் தெரியும், ஓரளவு பாடல் எழுதுவதற்கு தான் வந்தேன். ஆனால் இன்றைக்கி நடிகனாக ஓரளவு இடம் பெற்ற பிறகு அந்த இடத்த நம்ம ஆக்கிரமிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அந்த அற்புதமான தம்பி 2 பாடலாசிரியர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஆமாம், இந்த இதில் படத்தினுடைய மகேஷ் மேத்யூ, அவன் வந்து என்னுடைய தம்பி, என்னுடைய பிள்ளையோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. 2 பசங்க 6 வயசுலேருந்து பார்த்துருக்குறேன். ஸோ அதே போல் இந்த படத்தில் டெகுவா ஆரம்பிக்கிறான் தம்பி எடிட்டர். டெஃபினட்டாக மிகப்பெரிய ஒரு எடிட்டாக வருவான். நைட்டாக எவன் உழைக்கிறானோ டக்குன்னு போய் அலுவலகத்துக்கு ஒழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இதில் உதவி இயக்குநராக இருந்த மணியாக இருக்கட்டும், நந்தாவாக இருக்கட்டும், நதியாவாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், சண்முக சுந்தரமாக இருக்கட்டும், நிஜாமுதீனாக இருக்கட்டும். ஸோ எல்லோருமே தம்பி கூப்பிட்ட சூழலுக்கு வந்தாங்க. அதில் மணியும் நந்தா 2 உதவி இயக்குநர்கள் எங்கள் ஊருக்காரர்களாக கிடையாது, இரவு பகலாக கிடந்து என் பிள்ளைக்கு ரைட் அண்ட் லெஃப்டாக இருந்து என் பிள்ளை அவர்கள் பத்திரமாக பார்த்து கொண்டார்கள். எக்ஸ்பெஷலி நான் சொல்கிறது அப்படி தான். தர்புகா சிவாவை போட்டு கசக்கிட்டு இருக்கான். அதேமாதிரி சிஜி குரூப்பு பட்ஜெட்டெல்லாம் பார்க்காம என் அருமை தம்பி ஸ்ரீநாத் அவர்கள் தயாரிப்பாளருக்கு கட்டுப்பட்டவர். அவர் என்னாவது கடுஞ்சொல் பிரயோகப்பட்டிருந்தா தப்பாக நினச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நல்ல படைப்புக்குள்ள நீங்கள் வந்துருக்கீங்கப்பா. ஸோ இந்த படத்தில் எனக்கு அந்த டெக்னிக்கல் அந்த ரேஞ்சுக்கு சிஜி செட்டப் கிட்டத்தட்ட 237 ஷார்ட் சம்திங். நான் மிரண்டப்பா,
ஒரு குறுகிய காலத்தில் ஃபாஸ்ட்டாக கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்ட பொழுது அதற்கு ஒத்துழைப்பு நல்கிய உங்கள் அத்தனை பேருக்கு நன்றிப்பா. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இப்போ சராசரியா பிஜி முத்தையா என்கிற கலைஞன், நான் சுகுமாருடைய அண்ணன் ஜீவன், உச்சபட்ச கேமராமேன், ஒரு கொஞ்சம் வழி புரண்டு இயக்கத்தில் போன காரணத்தினால் அதை போல அதற்கு பிறகு நான் ரொம்ப நாள் நேரம் 2-3 செட்டில் பார்ப்பேன் பிஜி முத்தையாவோட ஒர்க்கு. முகம் ஒன்றுக்கு எப்போ போகிறான், எப்போ சாப்பிட்றான், கேமரா கர்ணன் கவச குண்டலத்தோடு படுப்பதை புலப்படுத்திருந்தான். முரட்டுத்தனமான உழைப்பாளி. அந்த பிள்ளைய கூப்பிடுறியான்னு கேட்டேன். வந்து இந்த படம் என்பது பிஜி முத்தையாவுக்கு எப்படி நட்டிக்கு ஒரு தனித்துவமோ அதே போல் எனக்கு நாங்கள் எங்கிட்ட பறந்துக்கிட்டே இருப்போம். நான் ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியன் வருவாங்களா, அல்லது நல்ல ஒரு டெக்னீஷியன் இடையில தடம் புரண்ட பொழுதும் மறுபடியும் தடத்தில் ஏறினாரா. ஸோ பிஜி முத்தையாவுக்கு அடுத்த கட்டம் வந்ததில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு எடிட்டர், அது அந்த அதே போல் டான்ஸ் கொரியோகிராஃபர், அதெல்லாம் நான் இல்லை. இதில் சாண்டி அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் ஒரு கேமியா ரோல் பண்ணியிருக்காங்க. அது தம்பியோட நலம் விரும்பி அது படத்தை பார்த்தப்போ சொல்லுவாங்க. வேறு யாராவது விட்டுருந்தா என்னை மன்னிச்சிங்க, நிறைய மேடைகள் இருக்கும், அப்போ உங்களை நான் கொஞ்சிறேன்.